விநாயக், நீ மிஸ் கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேனே. உண்மையே சொல்லு, அப்புறமா மிஸ்ஸு உன் அக்காவை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு நிற்க வச்சு திட்டுவாங்க. அப்புறம் மேக்ஸ் ஹோம்ஒர்க் ஒன்றும் முடிக்கல. என்னது முடிக்கலையா? போச்சு, அம்மா வீட்டுக்கு போனேன்னு ஹோம்ஒர்க் செக் பண்ணேன்னு திட்ட தான் போகிறாங்க. நான் வீட்டுக்கு போனேன்னா ரெண்டு மேக்ஸ் கொஷினை முடிச்சிடுவேன். யாரு? நீ. நான் முடிச்சு காட்டேன். பாப்பா, எங்க போயிட்டு இருக்கீங்க? அப்படியா? எங்க இருக்கு வீடு? இப்படி திரும்பினா அங்க ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு, அங்கதானே? ஏன் கூட யாரும் வரலையா? ரோட்ல தனியா போறீங்க, பயமா இல்லையா? அங்கிள் வண்டியில ஏறுறீங்களா? அங்கிள் உங்களை டிராப் பண்ணிடுறேன். ரொம்ப நல்லா பேசுறியே. 7 வயசு ஆகுதா உனக்கு? வாங்கப்பா, டிராப் பண்ணிடுறேன். பஸ் இருக்கா? இதுக்கு மேலே அம்மா வீட்டுக்கு வந்தாதான் சாப்பாடு. அங்கிள் வீட்டில் பிரியாணி செஞ்சுருக்கோம் இன்னைக்கு, வந்து சாப்பிட்றீங்களா 2 பேரும்? விநாயக், அமைதியா இரு. அதெல்லாம் வேணாக்கு. அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா அப்பா எங்க 2 பேரையும் போட்டு அடிப்பாங்க. ஐயோ, அப்பா வர்றதுக்குள்ள சாப்பிட்டு அங்கிள் வீட்டில் விட்டுடுறேன். ஓகேவா? பாப்பா, பாப்பா, அமைதியாக இருக்க மாட்டேன். 妈，我的妈！ 妈，
காலேஜுக்கு லேட் ஆகுது. என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? இன்ஸ்டாகிராமில் இந்த பொண்ணு வீடியோ போடுறத பார்த்துக்கிறியா? எப்போ பார்த்தாலும் இது வேலை. சரியா பார்த்தியா நீ? நல்லா தாண்டா இருக்கு. சரி நான் போகிறேன். ஏய் என்ன எங்கே போகிற? வேலை இருக்குடா. ஃபுல்லாக குச்சி வேறு இருக்க. ஏய் என்னை பற்றி தெரிஞ்சு தானே பேசுகிறியா? யாரா வேணா இரு, போதையில் இருக்கிற நான் வச்சுக்கோ. அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்க? லேட் ஆகுது சொல்லிட்டே இருக்கேன்ல. நேத்து ஒன்று நடந்துச்சோன்னா உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர நேரத்தில் 2 பசங்க இருந்தாங்க, பிடிச்சிருந்தாங்க. ஒரு பார்வையிலே என்னால் சொல்ல முடியல அவங்க எப்படி பார்த்தாங்கன்னு. They weren't just looking. நான் எப்படியோ சேஃபாக வந்துட்டேன். ஆனால் அவங்களுக்கு தெரியாது இல்லை என் அண்ணா ஒரு போலீஸ்னு. தெரிஞ்சிருந்தா அவ்வளோ தைரியம் வந்திருக்குமா அவங்களுக்கு என்னை பார்க்க?